ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் ஹேண்டில் பாருங்க, ரொம்ப பெரிய இந்த நாட்டை ஆள்றவங்களை எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய தொழிலதிபர்கள் உங்களாம் பாருங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் வந்து சம்பளம் எத்தனை பேருக்கு போடணும்? ஒரு 30,000 பேருக்கு சம்பளம் போடணும். அவன் கூட போறாரு வராரு, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்க வேற செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க? மனதில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இதுவுமே ஒரு அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாங்கலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாக வர்ற ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும், அதாவது என் கிட்னி, என் லங்ஸு, என் ஹார்ட்டு, என் மூளை, என் சதை, அப்படி அதில் வியாதியை காட்டிலும் மன ரீதியான வியாதிகள் ஜாஸ்தி. என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பயமாக இருக்குங்க, பதட்டமாக இருக்கு, படபடன்னு அடிக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, 5,000 ரூபா 10,000 ரூபா கட்டி அங்கே வந்து எப்படி தியானம் செய்வது, மெடிடேஷன் அதை சொல்லி தர்றாங்க. அப்புறம் விஷுவலைசேஷன் எப்படி சொல்கிறாங்க, உன் வாழ்க்கை நல்லா இருந்தா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் உன் வாழ்க்கையில அதெல்லாம் நீ கற்பனை பண்ணு. இப்ப இருக்கிற பிரச்சனைய பார்க்காத. உன் காசு நல்லா இருந்தா, சுகமா இருந்தா, உன் குடும்பம் நல்லா இருந்தா எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் யோசிச்சுப்பார். காலையில் எந்திரிச்சோன்னா அதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. நான் பேசுறது அது கிடையாது. நான் பேசுறது என்னதுன்னா தேவ பலன். நம்ம இந்த தேவ பலனை பத்தி பேசி இதை தியானிச்சு இங்க வந்து ஆராதிச்சு இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவங்க சொல்றது எல்லாமே நடந்துருதுன்ற. அவங்க தப்புன்னு சொல்ல வரல, அவங்க கரெக்ட் தான். ஆனா தேவன் இல்லாம அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். ஆனா இங்க டோட்டல் டிபெண்டன்ஸ், முற்றிலுமாக நான் சார்ந்து கொள்வது யார? தேவனை சார்ந்து கொள்வது. என்னுடைய ஆதாரம் யாரு? நம்மளுக்கு இமோஷனல் நீடும் இருக்கு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போவாங்க, நண்பர்களோட. ஏன் நண்பர்களோட போறாங்க? அவன் ஒரு 4 ஜோக்கு சொல்லுவான், கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து ஜோக்கே சொல்ல முடியல, இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்றாங்க. அதனால அவன் என்ன பண்றான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போயிட்டு ஜோக்க சொல்றான். அவங்க எல்லாம் சரிப்பா என்ன மாதிரி ஜோக் சொல்ற அப்படின்றாங்க, அவனை பாராட்டுறாங்க. வேலை இடத்துல பாராட்டல, அதனால பாராட்டுற இன்னொரு இடத்துக்கு போயிடறான். அவனுக்கு இமோஷனல் நீட் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, உலகத்துல இருக்கிற அந்த நம்ம போய் நண்பர்களோ உறவினர்களோ இல்ல இந்த படம் பார்க்கறது, படம் பார்த்தா என்ன மாதிரி வரான் பாரு, என்ன ஸ்டைல் காட்டுறான், என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே மனசு அப்படியே இதாகுதுல்ல. பிரச்சனையெல்லாம் மறந்துடுது, உங்க டான்ஸை தான் பாக்குது. பிரச்சனையை மறந்துடுது, ஜோக்கை தான் பாக்குது. ஜோக்கை பார்த்து என்ன சிரிப்பா, எப்படி ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு ஒரு சிரிப்பா இருக்குது. அப்புறம் 3 மணி நேரத்துல புஷ்ஷுன்னு முடிஞ்சிருது, படம் ஓவர், படம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம பிரச்சனை திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. இது படம் அதை பத்தி கிடையாதுங்க. இங்க வந்து ஆராதிச்சீங்கன்னா, இங்க இருந்து வசனத்தை கேட்டீங்கன்னா மனது மாறுறது மட்டும் இல்ல, சூழ்நிலையே மாறிவிடும். அதுதான் இங்க